நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, உலகமே இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மோதலை பற்றி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சைலண்ட்டாக துருக்கியினுடைய சோழியை முடிச்சிருக்கிறாரு நம்ம மோடி. தரமான சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கின்றார். அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. இன்னைக்கு ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொள்ளுகின்ற விவரமானது கொஞ்சம் செய்திகள் தான் வந்துட்டு இருக்குது. நாளைக்கு முழுமையாக அந்த செய்தியை பார்க்கலாம். இன்னைக்கு துருக்கிக்கு எதிராக நம்ம மோடி என்ன சம்பவத்தை பண்ணார் என்ற விஷயத்தை விரிவாக பார்க்கலாமா? இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. துருக்கியை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் பிரச்சனை விஷயத்தில் இருந்து அனாவசியமாக மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, திருந்துற மாதிரி இல்லை. இஸ்லாம் நாடுகளினுடைய காவலனே நான் தான் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால தான் இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மோதலில் கூட துருக்கிக்காரன் சீனா வழியாக ஈரானுக்கு ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் இஸ்லாம் நாடுகளுக்கான காட்ஃபாதராக மாறணும் அப்படின்றதுக்காக தான் பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் விஷயத்தில் இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட அதிகப்படியான ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்தது யாரு? இந்த துருக்கி தான். அதனால் துருக்கிக்கு வேட்டு வச்சாலன்றி நம்ம நாடு நிம்மதியாக இருக்க முடியாது. துருக்கி தன்னுடைய பிரச்சனையை கவனிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், பாகிஸ்தான் விஷயத்திலேயோ இல்லை இஸ்லாம் நாடுகள் விஷயத்திலேயோ அவன் தலையிட மாட்டான். அப்படின்னா துருக்கிக்கு அருகாமையில் இருந்து தான் குடைச்சல் கொடுக்கணும். அதற்காக தான் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசுமுறை பயணமாக 3 நாடுகளுக்கு இன்னைக்கு பயணம் போயிருக்கிறாரு. அதில் முக்கியமான நாடு ஒன்று சைப்ரஸு. இந்த சைப்ரஸ் அமைந்திருக்கின்ற இடம் என்பது துருக்கிக்கு தூக்கத்தை கலைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த சைப்ரஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மிகவும் ஆதரவான நாடு. இந்த நாட்டுக்கு இந்தியாவை சார்ந்த பிரதமர் 23 ஆண்டு காலமாக யாருமே போல. இப்போதான் நம்ம மோடி முதன்முறையாக போயிருக்கிறாரு. சைப்ரஸை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கு ஆசியா நாடுகளில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. அந்த நாட்டை சுற்றி ஒரு பக்கம் துருக்கி, ஒரு பக்கம் லெபனான், ஒரு பக்கம் சிரியா, இன்னொரு பக்கம் எகிப்து என்று சொல்லிட்டு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்குது சூப்பரான அமைவிடம். 1974 இருந்து துருக்கிக்கும் சைப்ரஸுக்கும் எல்லை பிரச்சனை. சைப்ரஸினுடைய சில பகுதிகளை துருக்கியானது பிடிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சைப்ரஸ் நாடானது குற்றச்சாட்டு வைக்குது. யாராவது துருக்கிக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஆதரவாக யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சைப்ரஸ் ஆனது நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அதனால் இப்போ நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் சைப்ரஸ் நாட்டுக்கு போயிருக்கிறாரு. சைப்ரஸ் நமக்கு நட்பு நாடு என்று சொன்னோம் இல்லையா? ஐநா மன்றமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லை நம்ம காஷ்மீர் விஷயமா இருக்கலாம், ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் நாம் எடுக்கின்ற முடிவுக்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரே நாடு சைப்ரஸ் தான். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாட்டுக்கு தான் நம்ம மோடி பார்த்தீங்கன்னா இப்போ போறாரு என்று சொல்லுகின்ற பொழுதே அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக 2-3 முறை சொல்லணும். ஏன்னா இஸ்ரேலும் ஈரானும் மோதிக்கொள்ளுகின்ற இந்த தருணத்தில் இஸ்ரேலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தமாக தன்னுடைய வான்பரப்பையே மூடி இருக்கிறதுங்க. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறான். ஆனால் இஸ்ரேலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு சைப்ரஸ், துருக்கி, சிரியா, எகிப்து, இந்த நாடுகள் அத்தனையும் தன்னுடைய வான்பரப்பை மூடி இருக்கிறாங்க பாதுகாப்பு விஷயங்களுக்காக. ஆனால் இவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் சரி, நம்ம ரிஸ்க் சாப்பிட்டாகணும் அப்படின்ற கணக்கில் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் சைப்ரஸுக்கு போயிருக்கிறாரு. எந்த அளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாம் தூக்கி போட்டுட்டு சைப்ரஸுக்கு போறாருன்னா துருக்கிக்கு நம்ம வேட்டு வச்சே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தினால தான் போயிருக்கிறார். சைப்ரஸில் 2 நாள் இருக்க போறாரு நம்ம மோடி. அந்த அளவுக்கு அந்த நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதன் மூலமாக நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய தரைக்கடல் பகுதியில் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு சைப்ரஸ் நாடு என்பது மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சைப்ரஸை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய யூனியனில் மிக முக்கியமான நாடு. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் சுயேட்சை முறையில் தலைமை பதவிக்கு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு சைப்ரஸ் ஆனது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தலைமை வகுக்க போகுது. அதனால் நாம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தை செழுமைப்படுத்துவதற்கும் தங்கு தடையின்றி நம்முடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கும்
சைப்ரஸ் ஆனது தலைமையேற்றா ஈஸியாக போயிடும். அதனால் சைப்ரஸுடன் வந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நாளைக்கு நம்ம மோடி போட போகிறாரு. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தகத்தை நாம் செய்யணும், ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டை போடணும் அப்படின்னு பல நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம மோடி. அதிகப்படியான வரி இருக்கக்கூடாது, அத்தியாவசிய பொருட்களுக்கும் வரி இருக்கக்கூடாது, ஸோ ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் வரி விதிக்க வேண்டும் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியத்திடத்தில் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் சைப்ரஸ் ஆனது தலைமை ஏற்றால் ஆடம்பர பொருளோ அத்தியாவசிய பொருளோ மொத்தமாக ஃப்ரீ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுரும். அதனால் நம்முடைய தொழில் வாய்ப்புகளும் ஏற்றுமதியும் பாதுகாப்பு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் நினைச்சபடியே சாத்தியமாகும். அதனால தான் போர் சூழல் இருக்கின்ற இந்த தருணத்தில் கூட சைப்ரஸ் நாட்டுக்கு 23 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம மோடி அங்கே போறாருங்க. அது மட்டும் கிடையாது, துருக்கிக்கு நெருக்கடி தரணும், அதற்காக சைப்ரஸே நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு அந்த நாட்டுக்கு நாம உறுதியளிக்கிறோம். எல்லை பிரச்சனைய எங்க கிட்ட கொண்டு வா, நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு இந்தியா உறுதியளிக்க போகுது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா துருக்கி கதறுகிறது. ஒன்று, ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வந்து நாம ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் கையெழுத்து போறதுக்கு சைப்ரஸ் ஆனது உதவும். ஐநா மன்றத்தில் நாம நிரந்தர உறுப்பினர் இடம்பெறுவதற்கு சைப்ரஸ் ஆனது உதவும். மத்திய தரைக்கடல் பகுதியில் எகிப்து இருக்குது இல்லையா, அது கூட நமக்கு முரண்டு பிடிக்கும். சிரியா கூட வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் போர் சூழல் இருப்பதனால அதனுடைய கடற்பரப்பை நம்ம பயன்படுத்த முடியுமா என்று தெரியாது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போ சண்டை முடியும் என்றே தெரியாது. அதனால இன்றைய தருணத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் மத்திய தரைக்கடல் பகுதியிலும் வர்த்தகத்தை நம்ம பார்க்கணும்னா சைப்ரஸினுடைய கடல் பரப்பை பயன்படுத்தினாதான் முடியும். அதனால இப்போ எவ்வளவு சிக்கலான பிரச்சனை இருந்தாலும் சரி, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தாலும் சரி, நம்ம மோடி சைப்ரஸ் நாட்டுக்கு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, வல்லரசு நாடுகளும் வளர்ந்த நாடுகள் மட்டும்தான் தன்னுடைய நட்பு நாடுகள்ல போயிட்டு ராணுவ தளவாடங்களையும் ராணுவ தளங்களையும் ஆரம்பிக்குமா? ஏன் நாமெல்லாம் போய் ஆரம்பிக்க கூடாதா? நமக்கு எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் பிரச்சனை வரலாம். அதுலயும் துருக்கியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு 24 மணி நேரம் ஆதரவு தரக்கூடியவனாக இருக்கிறான். அவனை முடக்கணும்னா நம்முடைய ராணுவ தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி பக்கத்தில் இருக்கணும். அதனால சைப்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடி தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, நம்ம துருக்கிக்கு வந்து சுற்றுலா பயணங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டோம். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக செயல்பட்டவனே வந்து துருக்கி தான். அதனால நாம சைப்ரஸ் பகுதிக்கு போவோம். எந்த அளவுக்கு துருக்கியில் பார்க்க வேண்டிய பழமையான கலாச்சாரம் மிகுந்த கட்டிடங்கள் இருக்கிறதோ அதே போன்ற பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரஸில் கொட்டி கிடக்கிறது. அதனால பக்கத்தில் சைப்ரஸை வளர்க்க வளர்க்க துருக்கிக்கு எப்படி இருக்கும்? இந்தியாவை தேவையில்லாமல் பகைச்சிக்கிட்டோம், பக்கத்திலே வந்து ராணுவ தளவாடங்களை வச்சு போட்டான், எப்போ பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை ஆகுமே அப்படின்ற எண்ணம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ சைப்ரஸுக்கு நம்ம ஆயுதங்களை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், துருக்கி என்ன நினைப்பான்னு நீ கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. ஏன்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆயுதங்களை அனுப்பி வச்சான். அந்த ஆயுதங்கள் நம்முடைய தடுப்பு கவசத்துக்கு வந்து எந்த விதமான சேதாரத்தையும் ஏற்படுத்த முடியல. நம்ம நாட்டுக்குள்ள துருக்கியுடைய ட்ரோன்களோ ஏவுகணைகளோ உள்ள வரவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுதங்கள் நவீனத்துவமாக இருக்கிறது. பிரம்மோஸ் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் இது போன்ற நாடுகளுக்கு மட்டுமே வித்துக்கிட்டு இருந்தா நாம துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸ் நாட்டுக்கும் கொடுக்க போறோம். பாகிஸ்தானுடைய கனவுகளையும் சரி, துருக்கியினுடைய கனவுகளையும் தூள் தூள் ஆக்கினது பிரம்மோஸ் ஏவுகணை தான். அதனால சைப்ரஸை வந்து அனைத்து விதத்திலும் நாம முன்னேற்றும் விதமாக நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சைப்ரஸுக்கு கை காட்டும் விதமாகத்தான் 2 நாள் அந்த இடத்துல நம்ம மோடி இருக்க போறாரு. ஒரு எதிரிக்கு பக்கத்துல நாம போய் உக்காந்தா அந்த எதிரினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதனால இந்தியா பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட கணக்குகளை போட்டு தான் சர்வதேச அரசியல்ல துருக்கியை தனிமைப்படுத்தணும், இல்லை என்றால் துருக்கியை மொத்தமாக முடக்கணும் அப்படின்றதுக்காக தான் சைப்ரஸ் நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரண்டா உன் நாட்டுக்கு அப்படின்னு மோடி அவர்கள் போயிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு துருக்கியை பொறுத்த வரைக்கும் கண்கலங்கி நிற்கிறான். ஆனால் அந்த மோடியை நம்பவே முடியாது போல இருக்குடா, திடீர்னு கவுத்துறானாடா, பக்கத்தில் சைப்ரஸில் வந்து இடம் பிடிச்சிட்டானே அப்படின்னு சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்றான். இப்போ ஆண்டு காலமாக சைப்ரஸுடன் சண்டை போட்ட துருக்கி நட்பு நாடாக மாறிடுவானா? அதனால துருக்கியை பொறுத்த வரைக்கும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது என்று நினைத்தவன் கண்ணில் விரல் விட்டு ஆட்டி இருக்கின்றாரு நம்ம மோடி. ஸோ கனடா பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிராக தான் இருந்தது.
ஆனால் நம்ம நாட்டை ஒதுக்கிட்டு சர்வதேச நாடுகளை பொறுத்த வரைக்கும் மாநாடு போடவே முடியாது. அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட G7 மாநாட்டை நடத்திச்சு. ஆனால் மோடி வேண்டும் என்று அடம்பிடிச்சு வர வச்சாங்க. ஆனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் சீக்கியருடைய வாக்குக்காக மோடி அழைக்க மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் எப்பா எங்கள் நாட்டுக்கு வாங்கப்பா, G7 மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு அழைத்திருக்கின்றார். இந்தியாவை தவிர்த்து விட்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது, எந்த ஒரு வர்த்தகத்தையும் செய்ய முடியாது, நீங்கள் முக்கியமான கூட்டாளி, பகைமையெல்லாம் மறப்போம் அப்படின்னு பல்வேறுபட்ட புகழ்மொழியை பொய்ந்து வாங்க மோடி அப்படின்னு அழைத்திருக்கின்றார்கள். மோடியை பொறுத்த வரைக்கும் கனடாவுடன் இணைந்து பணியாற்ற சித்தமாக இருக்கின்றேன், G7 மாநாட்டில் கலந்து கொள்கின்றேன், வருகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. சைப்ரஸில் 2 நாள் இருந்துட்டு அப்படியே கனடாவில் போயிட்டு 2 நாள் இருக்கின்றார். ஸோ அங்கே போயிட்டு கனடாவுக்கும் நமக்கும் உறவு மேம்படும். கனடாக்காரங்கிட்ட பார்த்தீங்கன்னா தீர்க்கமாக சொல்லிட்டே வருவார், தீவிரவாதிகளை நீங்கள் வளர்த்தீங்கன்னா கடைசியில் உங்கள் நாடு தான் தீவிரவாதத்துக்கு பலியாகும். பக்கத்தில் பாகிஸ்தானை பார்த்த பிறகு நீங்கள் திருந்தலை, அதனால் ஒழுக்கமாக இருந்துக்குங்க, இப்போவே தீவிரவாதத்தை ஒழிச்சு கட்டுங்க, வாக்குக்காக வளர்த்து விடாதீங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஆப்கானிஸ்தானில் அடிவானது தெரியாதா, ரஷ்யாவில் அழிஞ்சது தெரியாதா, பார்த்துக்குங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு வருவார்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கனடாவுடன் 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் அதிரடியாக புறப்பட்டு போயிருக்கின்றார் கனடாவுக்கு. ஸோ கனடா பிரதமர் கெஞ்சி கேட்டுக்கிறதுனால மிஞ்சாம நட்பை பாராட்ட போயிருக்கின்றாராம் மோடி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் துருக்கிக்கு எதிராக சிறப்பான சம்பவத்தை செய்திருப்பது தான் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது. எதிரினுடைய கண்ணிலேயே போய் வரல விட்டு ஆட்டுகின்ற அளவுக்கு நெருக்கமா போனதுனால துருக்கிக்கு தூக்கம் வருமா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.